அரச மரத்திற்கு அஸ்வதா அப்படிங்கிற பேர் இருக்கு. அஸ்வதா அப்படின்னா தன்னை வழிபடுபவர்களுடைய பாவத்தை உடனடியாக நீக்குவது அப்படிங்கிறது பொருள். மும்மூர்த்தி வடிவம் கொண்ட அரச மரத்தினுடைய அடிபாகம் பிரம்மானும், நடுபாகம் விஷ்ணு பகவானும், மேல்பாகம் சிவபெருமானும் சொல்லப்படுது. அரச மரத்தில் நான் குடியிருக்கேன்னு மகாவிஷ்ணுவே சொல்லியிருக்கார். அரச மரத்தை திங்கக்கிழமைகள்ல வரக்கூடிய அமாவாசையில விரதம் இருந்து வழிபட்டு 108 முறை சுத்தி வந்தா குபேர சம்பத்து கிடைக்கும். குழந்தை பாகியம் இல்லாத தம்பதிகள் காலையில 21 முறை வலம் வந்து வணங்கிட குழந்தை பாகியம் கிடைக்கும். சனிக்கிழமை என்று அரச மரத்தடியில ஸ்ரீ லட்சுமி வாசம் செய்யறதா அந்த நாள்ல காலை 11 மணிக்குள்ள வலம் வர ஐஸ்வர்யம் கிடைக்கும். திருமண தடை இருப்பவர்கள் 101 முறை வலம் வர விரைவில் திருமணம் நடக்கும். மாணவர்கள் 9 முறை வலம் வந்தா கல்வி ஞானத்துல சிறந்து விளங்குவாங்க. அரச மரத்துல அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் கொண்டதாக இருப்பதால இந்த மரம் சஞ்சீவி மரமாக கருதப்படுது. ஆமாம், இப்ப அரச மரத்திற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் என்ன சம்பந்தம்? ருத்ராட்சம் எப்படி சிவனுடைய கண்களிலிருந்து வந்ததுன்னு சொல்லப்படுதோ அதே மாதிரிதான் அரச மரம் மகாவிஷ்ணுனுடைய வலது கண்ணிலிருந்து தோன்றியதா கூறப்படுது. இனிமே கோயிலுக்கு போனா மறக்காம அரச மரத்தை சுத்திட்டு தான் வரணும்.